தெலுங்கானா மாநிலம் நாகர் கர்னூல் மாவட்டம் அச்சம்பேட்டை மாருதி நகரைச் சேர்ந்தவர் லட்சுமண் நாயக். இவருடைய மனைவி பத்மா. இந்த தம்பதிக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். பத்மா அங்குள்ள அரசு பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார். லட்சுமண் நாயக் ரெங்காரெட்டி மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்தார். மனைவி தனியாக வசித்து வந்ததால் தனது பணியை ராஜினாமா செய்த லட்சுமண் நாயக் மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் வசித்து வந்தார். சம்பவத்தன்று பத்மாவும் பிள்ளைகளும் பள்ளிக்கு சென்று விட்டனர். லட்சுமண் நாயக் உறங்கிக் கொண்டிருந்தார். மதிய நேரத்தில் பத்மா கணவனுக்கு போன் செய்திருக்கிறார். அவர் அழைப்பை ஏற்கவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த பத்மா பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு தகவல் சொல்லியிருக்கிறார். அவர்கள் வீட்டுக்கு சென்று பார்த்திருக்கிறார்கள். லட்சுமண் நாயக் பேச்சு மூச்சின்றி கிடந்திருக்கிறார். அதற்குள் பத்மாவும் வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். லட்சுமண் நாயக்கை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் லட்சுமண் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியிருக்கிறார்கள். எப்படி நடந்தது இந்த பயங்கரம் என லட்சுமணின் உறவினர்கள் பத்மாவிடம் கேட்டிருக்கிறார்கள். கடந்த சில வருடங்களாகவே லட்சுமண் குடிக்கு அடிமையானதாகவும், சம்பவத்தன்று நிறைபோதையில் வீட்டுக்கு வந்ததாகவும், மீண்டும் வீட்டிலேயே மது குடித்ததாகவும், அதனால் அவர் இறந்திருக்கலாம் எனவும் பத்மா கூறியிருக்கிறார். ఎప్పుడు గొడవ పడినా నేను నెక్స్ట్ రోజు మళ్ళీ ఎలాగో పంపించడానికి రాడు కదా అని నైట్ అంతా నిద్ర లేదు. మార్నింగ్ లేచే వరకు లేట్ అయింది. తొందరగా పాప వాళ్ళకి రెడీ చేసి ఎప్పుడు తాగుతూనే ఉంటాడు. ఎప్పుడు తాగినా నెక్స్ట్ డే మళ్ళీ స్కూల్కి పంపించకుండా సతాయిస్తాడని వెళ్ళిపోయినా. ఇంకా అక్కడికి వెళ్ళి ఎఫ్ఆర్ఎస్ తీసుకొని ఫోన్ చేసిన. பத்மா கூறியதை லட்சுமணனின் தம்பியால் நம்ப முடியவில்லை. காரணம் பத்மாவின் நடவடிக்கை. இதனால் தனது அண்ணனின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். வழக்கு பதிவு செய்த போலீசார் பத்மாவிடமிருந்தே விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அதில்தான் மனைவியே காதலனை ஏவி கணவனை கொன்ற கொடூரம் அம்பலமாகியிருக்கிறது. பத்மாவுக்கு அவரது பள்ளியிலேயே தற்காலிக ஆசிரியராக பணியாற்றி வந்த கோபி என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது. அது நாளடைவில் காதலாக மாறியது. இந்த விவகாரம் லட்சுமண் நாயக்கிற்கு தெரிய வந்ததும் அவர் கொதித்து போயிருக்கிறார். காதலை கைவிடுமாறு அவர் மனைவியை கண்டித்திருக்கிறார். ஆனால் பத்மா அதை கேட்பதாக இல்லை. காதலை தொடர்ந்திருக்கிறார். இதனால் கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டது. இதையடுத்து லட்சுமண் நாயக்கின் உறவினர்கள் பலமுறை இருவரையும் அழைத்து பஞ்சாயத்து செய்து சமாதானப்படுத்தியிருக்கிறார்கள். மனைவியின் நடத்தையால் விரக்தியடைந்த லட்சுமண் நாயக் மது பழக்கத்திற்கு அடிமையாகி பத்மாவை அடித்து உதைக்க தொடங்கியிருக்கிறார். கணவனின் கண்டிப்பும் வன்முறையும் பத்மாவுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. காதலுக்கு தடையாக இருக்கும் அவரை தீர்த்து கட்டிவிட்டு காதலனோடு வாழ முடிவு செய்திருக்கிறார். சம்பவத்தன்று மதுபோதையில் வீட்டுக்கு வந்த லட்சுமண் நாயக் அசந்து உறங்கி இருக்கிறார். காதலன் கோபியை வீட்டுக்கு வரவழைத்த பத்மா இருவரும் சேர்ந்து லட்சுமண் வாயில் மது ஊற்றியிருக்கிறார்கள். பிறகு லட்சுமணின் மூக்கை துணியால் மூடி மூச்சை நிறுத்தி இருக்கிறார்கள். மது பாட்டில்களை சடலத்தின் அருகிலேயே வைத்துவிட்டு அதீதமாக மது குடித்ததைப் போல இருவரும் சித்தரித்திருக்கிறார்கள். விடிந்ததும் எதுவும் நடக்காதது போல் பத்மா கிளம்பி பள்ளிக்கு சென்றுவிட்டு கணவன் மது குடித்து இறந்து விட்டதாக நாடகமாடியிருக்கிறார். ஆனால் அவரின் நாடகம் போலீசாரின் விசாரணையில் அம்பலமாகிவிட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் பத்மாவையும் அவரது காதலன் கோபியையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். மாணவர்களுக்கு ஒழுக்கம் குறித்து பாடம் கற்பிக்க வேண்டிய ஆசிரியை ஒருவர் காதலனுடன் சேர்ந்து கணவரை கொலை செய்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.